முதுகு தண்டுவட பாதிப்பால் வீட்டில் கணவர் வீட்டுக்குள்ளேயே முடங்கிய நிலையில் சாப்பாட்டுக்கு கூட பணமின்றி தவித்து வருவதாக கண்ணீர் விடும் மனைவியின் பரிதாப கதையை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. வறுமை வாட்டும் சூழலிலும் தனது ஆண் குழந்தை மற்றும் 3 பெண் குழந்தைகள் உட்பட 4 குழந்தைகளுடன் சேர்த்து 5வது குழந்தையாக கணவரையும் கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்ளும் இந்த பெண்தான் வைஷ்ணவி. திருவாரூர் கீழவைப்பூர் காமராஜர் நகரைச் சேர்ந்த செல்வகுமார் ஒரு காலத்தில் கூலி வேலை செய்து தன் குடும்பத்தை தாங்கி வந்தார். ஆனால் 2015 வேலை செய்யும் இடத்தில் தகர கொட்டகை சரிந்து முதுகில் விழுந்ததில் செல்வகுமாருக்கு முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டது. இருந்த நகைகளை விற்று லட்ச ரூபாய் செலவழித்து கணவரை காப்பாற்றி உள்ளார் வைஷ்ணவி. முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டதால் செல்வகுமாருக்கு இடுப்பிற்கு கீழ் செயல்படாது. 8 வருடங்களாக படுத்த படுக்கையாக வீட்டிலேயே முடங்கி உள்ளார். குடும்பத்தின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகிவிட்டது. வைஷ்ணவிதான் கூலி வேலைக்கு சென்று குடும்பத்தை தோளில் தாங்கி வருகிறார். அரசு மூலம் மாதம் 3000 ரூபாய் பணம் செல்வகுமாருக்கு வருகின்ற போதும் அதை கொண்டு மருத்துவ செலவை கூட முழுமையாக கவனிக்க முடியாத சூழல். வைஷ்ணவிக்கு வருடத்தில் 6 மாதங்கள் மட்டுமே வயல் சார்ந்த கூலி வேலை. மீதமுள்ள நாட்களில் சாப்பாட்டுக்கே சிரமம். 2 வருடங்களுக்கு முன்பு பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் 1,40,000 ரூபாய் மதிப்பில் வீடு கட்டும் முயற்சியில் வைஷ்ணவி இறங்கியுள்ளார். இருப்பினும் கணவரின் மருத்துவ செலவு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் வீட்டை கூட முழுமையாக முடிக்க முடியாத சூழல். கதவு இல்லை, ஜன்னல் இல்லை, தரைப்பூச்சு இல்லை, சுவர்களும் பூசப்படவில்லை. ஆபத்தான நிலையில் வீட்டில் வாழ்ந்து வரும் அவலம்தான். நான் 12வது படிச்சிருக்கேன். அதை வச்சுட்டு ஏதாவது எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணால் நல்லாயிருக்கும். ஏதாவது ஒரு வேலை இருந்தால் கூட நான் ஃபேமிலியும் ஓட்டிக்கிட்டு பிள்ளைங்களையும் நல்ல விதமாக படிக்க வைப்பேன். வீட்டுக்காரையும் பார்த்துக்கலாம். எந்த ஒரு வேலையும் இல்லாமல் ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு டீ வாங்கி குடிக்கிற அளவு கூட எங்களுக்கு முடியாது. ஒரு சில இடத்துல வயல் வேலை இருந்தால் டீ ரொட்டி கூட பிள்ளைங்க சாப்பிடுங்க. பால் வாங்கி கொடுக்குறது கூட எங்களுக்கு கிடையாது. அதை வச்சு தான் இன்றைக்கி விதமாக சாயத்தை போட்டேன். இன்னும் சாப்பிட கூட இல்லை பிள்ளைங்க. ஒன்றுமே இல்லாமல் வெறும் சாதம் மட்டும் வடித்து வச்சுருக்கேன். பிள்ளைங்க யாருமே என்ன சாப்பிடவே இல்லை. ஒரு ஆம்பளை சம்பாதிக்கிறதுக்கும் ஒரு 250 ரூபா நான் போய் சம்பாரிச்சிட்டு வந்து தினந்தோறும் வேலை இருந்தால் கூட நான் ஃபேமிலியை ஓட்டிடுவேன். தினந்தோறும் வேலை கிடையாது. ஒரு ரூபாய்க்கு நோட்டு போய் நான் வாங்கி கொடுக்குறது கூட எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். நான் 12வது படிச்சிருக்கேன். ஏதாவது எனக்கு ஒரு வேலை இருந்தால் கூட என் பிள்ளைங்களையும் பார்த்துக்கிட்டு எங்கள் வீட்டுக்காரையும் பார்த்துக்கிட்டு நல்ல பிள்ளைங்களையும் படிக்க வைப்பேன். ஏதாவது ஒரு வேலை இருந்தால் கூட எனக்கு இது பண்ணுங்க. குடும்பத்தின் ஒரே ஆதாரம் வைஷ்ணவி மட்டுமே எனும் போது அரசு கருணை காட்டி இந்த ஆதரவற்ற குடும்பத்திற்கு உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. தந்தி தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் மணிகண்டன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.